அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை 7 மணிக்கு தொடங்கிய கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் சற்று முன் நிறைவடைந்தது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, சொல்லுங்க, இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற்றது? இந்த கூட்டத்தினுடைய சாராம்சம் என்ன? தொடங்கிவிட்டது அஇஅதிமுகவினருடைய கொண்டாட்டங்கள். அதாவது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காலை 7 மணிக்கு தொடங்கியது. இந்த கூட்டத்தில் 144 எம்எல்ஏக்கள் அஇஅதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இதில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய அதாவது அஇஅதிமுக கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா, பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது அவைத்தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவை சட்டமன்ற கட்சி தலைவராக முன்மொழிந்தார். அதை நத்தம் விஸ்வநாதன் வழிமொழிந்தார். பின்பு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்தில் தேமுதிக எம்எல்ஏக்கள் 7 பேர், அதாவது அருண் பாண்டியனை தவிர மற்ற 7 உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பின்பு அங்கிருந்து நேரடியாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த அனைத்து எம்எல்ஏக்களும் கையெழுத்திட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போயஸ் கார்டன் இல்லத்திற்கு தற்போது சென்றுள்ளார். அங்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவும் அந்த கடிதத்தை கொடுப்பார். பின்பு கவர்னர் மாளிகைக்கு அது முறைப்படி தெரிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது அஇஅதிமுக தலைமை அலுவலகம் களை கட்ட தொடங்கியுள்ளது. ஏராளமான தொண்டர்கள் தற்போது இங்கே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளனர். அவர்கிட்ட பேசுவோம். வணக்கங்க, சொல்லுங்க, இன்றைய கூட்டம் இன்றைய கூட்டம் இன்னைக்கு அதிமுகவினுடைய வரலாற்றில் ஒரு புதிய யுகம். இந்த தமிழகமே அம்மா இல்லாமல் இல்லைன்றதை எடுத்து காட்டியிருக்கு. அம்மா தான் அதிமுகவே அம்மா. நீண்ட நெடிய படி ஏறி நீதியை நான் வெல்லுவேன், ஆளுங்கட்சியா வந்தோன்னா வழக்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி புரட்சி தலைவர் சொன்னது மாதிரி நீதிக்கு தலைவணங்கி நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் புரட்சி தலைவர். ஆக புரட்சி தலைவர் தான் தமிழகம், தமிழகம் தான் அம்மா, புரட்சி தலைவர் தான் அம்மா, அம்மா தான் தமிழகம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகமும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதை நிரூபித்து காட்டிய 7.5 கோடி தமிழக மக்களின் நீங்கா இடம் பெற்ற தமிழக புரட்சி தலைவி, தமிழக முதல்வர், நிரந்தர முதல்வர், பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் பல்லாயிரத்தாண்டு இன்று தமிழக 217 நாட்கள் அம்மா பார்க்காம நாங்கெல்லாம் எவ்வளவு வருத்தத்தோடு இருந்தோம். இன்று கிறிஸ்துமஸ், பொங்கல், தீபாவளி அனைத்து பண்டிகையும் இன்று ஒரு நாளில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்து நாங்கள் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிய தொடங்கியுள்ளனர். ஏனென்றால் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா 1:30 மணி அளவில் தன்னுடைய போயஸ்கோட்டை இல்லத்திலிருந்து கிளம்பி நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார். அங்கே இன்று எம்எல்ஏக்கள் உள்ள அந்த கடிதம் மற்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த ராஜினாமா கடிதம் ஆகியவை கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் சென்னை நோக்கி வருகின்றனர். இங்குள்ள அனைத்து வீதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்கள் தான் அதிக அளவில் காணப்படுகின்றனர். தற்பொழுதே கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற தலைவராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஜெயலலிதாவுடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு பற்றி சொல்லுங்க ராஜா. கண்டிப்பாக, அதாவது இந்த கூட்டத்தில் ஒருமனதாக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது போயஸ்கோட்டை இல்லத்திற்கு சென்றுள்ளார். அங்கு செல்வி ஜெயலலிதாவும் அந்த கடிதத்தை முறைப்படி கொடுத்துள்ளார் என்று தெரிகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சரியாக எப்போது பதவி விலக இருக்காரு, ஆளுநரை எப்போ சந்திக்க இருக்காரு ராஜா? கண்டிப்பாக, அதாவது இன்று பிற்பகலுக்குள் அவர் பதவியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மற்றொரு தகவல் என்ன தெரிவிக்கின்றன, நேற்றே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்று உறுதிப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் எப்படியும் இன்று பிற்பகலுக்குள் அவருடைய ராஜினாமா கடிதம் ஆளுநருக்கு முறைப்படி அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிகிறது. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்க ஆளுநர் அழைப்பு விடுவார். ராஜா, இப்போ அந்த பகுதியில் மற்ற ஊர்களிலிருந்து அதிமுக தொண்டர்களுடைய வருகை எப்படி இருக்கு, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, தங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க? அதாவது கூட்டம் தொடங்கும் காலை 7 மணிக்கு கூட்டம் தொடங்கியது. ஆனால் 5:30 மணி முதலே இந்த அவை சண்முகம் சாலை, கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இந்த அவை சண்முகம் சாலையில் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் இங்கு குமிய தொடங்கிவிட்டனர். வெற்றி கோஷங்களையும் எழுப்ப தொடங்கிவிட்டனர். இங்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் இந்த பகுதிக்கு ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்துள்ளனர். தற்பொழுது இங்குள்ள தொண்டர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளனர். அவரிடம் பேசுவோம். எங்கள் புரட்சி தலைவி அம்மா சாதனைகளை எல்லாம் சோதனையாய் வென்றெடுத்து இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீதிக்கு தலைவணங்கி
தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்கிற முறைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள். இந்த நாள் எங்களுக்கு ஒரு பொன்னாள். அம்மா அவர்கள் எப்போ வருவார்கள், அவர்கள் முகத்தை நாங்கள் எப்போ பார்ப்போம் என்று இங்கெல்லாம் நாங்கள் கூடியிருக்கிறோம். தொண்டர்களெல்லாம் கூடியிருக்கிறோம். எங்கள் புரட்சித் தலைவி அம்மா தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அம்மா அவர்கள் தாயாக தந்தையாக இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவி புரட்சித் தலைவி என்று அனைவரும் முடிவு கட்டி விட்டார்கள். புரட்சித் தலைவி அம்மா தான் மீண்டும் முதலமைச்சராக இங்கே வருகை இருக்கின்றார்கள். மற்றொரு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே ஆளுநரை சந்திக்க போகிறார்கள். எம்எல்ஏ கூட்டம் நாங்கள் தலைமையில் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். எம்எல்ஏ எல்லாம் கூட்டம் முடிச்சுட்டு ஆளுநர் சந்திக்க போகிறாங்க. அம்மா வந்து 3 மணி அளவில் சிலைகளுக்கு மாலை அடைக்க போகிறார்கள். அம்மா வந்து வெட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷ கடல் மிதக்கிறோம். அம்மா வந்து முதலமைச்சரானா தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, உலக மக்களுக்கே எங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கு. அதாவது தற்போது அஇஅதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நாள் பொன்னாள் என்று அவர்களுக்கு தெரிவித்தனர். ஏனென்றால் அவர்களுடைய கட்சியின் தலைவி இன்று மீண்டும் முதலமைச்சராக, நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள உள்ளார். இந்த சூழலில் இது வந்து தங்களுடைய பொன்னாள் என்று தெரிவிக்கின்றனர். தற்போது அதிக அளவிலான தொண்டர்கள் வருகை தந்து அவர்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரங்களில் இந்த பகுதியில் ஈடுபட்டுள்ளனர்.